ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸு 8th மேக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்கிற ஒவ்வொரு இதையும் பார்த்துடலாம். இதுதான் 8th மேக்ஸ் புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பொருளடக்கத்தில் நம்ம எண்கள் பாடத்தில் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம 1.1 வரைக்கும் பார்க்க போகிறோம். அலகு 1 எண்கள், விகிதமுறு எண்கள் பார்க்க போகிறோம், முழுக்கள் பார்க்க போகிறோம், இயல் எண்கள், முழு எண்கள் அந்த பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இயல் எண்கள்னால் 1லேருந்து வர்றது தான் இயல் எண்கள்ங்கிறாங்க. முழு எண்கள்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். அது போக போக பார்த்துக்கலாம். அடுத்து இப்போது முழு எண்கள் பின்வருமாறு கற்பனை செய்து பார்க்கலாம். அதாவது 0லேருந்து எடுக்கிற எண்கள் அனைத்துமே முழு எண்கள் என்ன சொல்லுவாங்க. விகிதமுறு எண்கள், விகிதமுறு எண்கள்னால் -12/5 அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விகிதமுறு எண்கள். இதெல்லாம் நீங்கள் அதை பார்த்து போட்டு பாருங்கள். குறிப்பில் பார்த்தீங்கன்னா, கணிதத்தின் இரு வெவ்வேறு பொருட்களின் அளவுகளின் ஒப்பீடினை விகிதம் என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டாக, ஒரு வகுப்பின் 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதம் இருந்தால் ஆசிரியர் மாணவர் விகிதத்தில் 1.20 என எழுதலாம். விகிதத்தில் பெரும்பாலும் பின்னங்களாக எழுதுகிறோம். ஆகவே 1.20 என்பது 1/20 என எழுதலாம். இந்த காரணத்திலேயே பின்னர் வடிவில் உள்ள எண்கள் விகிதமுறு எண்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டின் மீது விகிதமுறு எண்கள். அதாவது ஒரு கோட்டின் இப்போ 3/4 நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்துடும். 3/4ன்னு வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான். விகிதமுறு தசம எண்களாக எழுதலாம். 1.1 இந்த கணக்கில் இருக்கிற ரெட்டில் எடுத்துக்கலாம். அதாவது பின்வரும் விகிதமுறு தசம எண்களாக எழுதலாம். இதில் இருக்கிற 4 கணக்குமே இம்பார்ட்டன்ஸு தான். மித்தியில் தீர்வு கொடுத்துட்டாங்க. குறிப்பு: 0வானது மிகையும் அல்லது குறையும் அல்லாத ஒரு விகிதமுறு எண்ணாகும். அதாவது -11/6 = 11/-6 -11/6. அதாவது இந்த மைனஸ் நடுவில் வந்துடும் என்பதை நினைவில் கொள்க. அதாவது இந்த மைனஸ் 6க்கும் சமம், 11க்கும் சமம். சமமான விகிதமுறு எண்கள் இவற்றை இதை போட்டு பாருங்க. 1.2 இருக்கிற இந்த திட்ட வடிவில் எழுதுக. இது ரொம்ப முக்கியம். தீர்வும் தீல கொடுத்துட்டாங்க பாருங்க. 1 இது இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது 1/4 இம்பார்ட்டன்ட். 1/5 இது அவ்வளோக்கு தேவையில்லை. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 1/7 இம்பார்ட்டன்ஸ். 1/8 இந்த சராசரி இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். இது நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயிற்சி 1 வந்துருச்சு. இதை கோடிட்டு இடம் படிச்சுக்காங்க. இது கண்டிப்பாக பரிட்சைக்கு வரும். சரியாக தவறாலேருந்து ஒரு கொஷினாவது வரும். எண்கோட்டில் குறியிடுக இது வரும். நாங்கள் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டோம். அதை பார்த்துட்டிங்கனாவே இந்த கணக்கு, அதை புரிஞ்சிட்டாவே இந்த கணக்கு புரிஞ்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.